அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். வடக்கில் லட்சக்கணக்கான ஏக்கர் காணி விடுவிப்பு, அனுர அரசின் அதிரடி அறிவிப்பு. வன்னி மாவட்டத்திலே 1,10,762.75 ஏக்கர் நிலங்களை மக்களுக்காக விடுவிக்க இருக்கின்றோம் என சுற்றுச்சூழல் அமைச்சர் தம்மிக்க படபெந்தி தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், எங்களுடைய அரசாங்கம் கடந்த ஜூலை மாதம் வன பாதுகாப்பு இடங்களாக கிட்டத்தட்ட 30 இடங்களை அடையாளம் கண்டு அதனை பாதுகாக்கின்ற நடவடிக்கைகளை மேற்கொள்ள இருந்தது. இந்நிலையில் கடந்த கால அரசாங்கங்கள் GPS தொழில்நுட்பம் மூலமாக வடக்கு கிழக்கு பகுதிகளிலே அளவீடுகளை மேற்கொண்டிருந்தனர். இவ்வாறு அளவீடு மேற்கொள்ளும் போது மீள்குடியேறிய மக்களின் வாழ்விடங்கள், விவசாய நிலங்கள், பாடசாலைகள், வைத்தியசாலைகள், அரசு நிலங்கள் என்பனவும் வன பிரதேசங்களுக்கு உள்வாங்கும் நிலை ஏற்பட்டது. இதன் காரணமாக இங்கே பாரிய ஒரு காணி பிரச்சனை ஏற்பட்டது. இதன் காரணமாக குறித்த திட்டத்தை இங்கே நடைமுறைப்படுத்தப்படாமல் இருந்தது. நாம் பொறுப்புள்ள அரசாங்கம் என்ற வகையில் இதற்கான உரிய தீர்மானங்களை மேற்கொண்டு வன்னி நிலப்பரப்பிலே 1,10,762.75 ஏக்கர் நிலங்களை மக்களுக்கு விடுவிக்க இருக்கின்றோம். அதிலே வவுனியா மாவட்டத்திற்கு 22,804.40 ஏக்கர் நிலமும், மன்னார் மாவட்டத்தில் 17,882.8 ஏக்கர் நிலமும், முல்லைத்தீவு மாவட்டத்தில் 48,532.6 ஏக்கர் நிலங்களையும் விடுவிக்க இருக்கின்றோம். ஆனால் இவ்வாறு நிலங்கள் விடுவிக்கப்பட்டாலும் பிரச்சனைகள் மேலும் இருக்கிறது என்பதை நாங்கள் தற்கால மேற்பார்வைகளின் மூலம் இனம் கண்டிருக்கின்றோம். எனவே அதனையும் தீர்க்கும் முகமாக அமைச்சரவை மட்டத்திலே கடந்த ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி ஒரு அமைச்சரவை தீர்மானத்தை எடுத்திருந்தோம். அந்த அமைச்சரவை தீர்மானத்தின்படி வனவள திணைக்களத்தில் எல்லைப்படுத்தப்பட்டிருக்கின்ற இந்த காணிகளை விடுவிப்பதற்காக அனைத்து திணைக்களங்களும் உள்ளடங்கலாக ஒரு விசேடமான குழுவினை நாங்கள் நியமித்திருக்கின்றோம். வனவள திணைக்களத்தினால் கையகப்படுத்தப்பட்ட காணிகளை நிச்சயமாக மக்களுக்காக விடுவிப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். பொறுப்புள்ள அரசாங்கம் என்ற வகையிலே யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான பல்வேறுபட்ட அபிவிருத்தி திட்டங்களை விரைவுபடுத்தும் என்றார். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் டிவியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.